தையிட்டில் பதற்ற சூழல். பீகாரை காணி விவகாரத்தில் உரிமையாளர்களுக்கு நிபந்தனை விதித்த போலீசார். முன்னாள் ஜனாதிபதி மைத்ரி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிற்கு. திட்டமிட்ட குற்றக்குழு உறுப்பினரான நிதியமைச்சின் செயலாளர் வீட்டை முற்றுகையிட சென்றோர் மீது சாணி வீச்சு. மொழியை வளர்க்க சனசமூக நிலையங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும். MP ஸ்ரீதரன் தெரிவிப்பு. 25 வருடங்களின் பின்னர் வெளியேறிய ராணுவம். வடமராட்சியில் திடீர் திருப்பம். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை அகதி இளைஞனுக்கு ஆதரவு தெரிவித்த நாமல் ராஜபக்ச. பாரிய நிதி மோசடியில் ஜனாதிபதி அனுரவுக்கு தொடர்பா? சாகர காரியவசம் வெளியிட்ட தகவல். அள்ளைப்பட்டி மண்கும்பான் இடையே புற்றறைக்கு தீமூட்டிய விசமிகள். பல ஏக்கர் புற்றறை எரிந்து நாசம். ஹேக்கர்களுக்கு பணம் வழங்கிய அதிகாரிகளுக்கு எதிராக கடும் நடவடிக்கை. கனிமுள்ள சஞ்சீவ கொலை உதவி புரிந்த சட்டத்தரணி தொடர்பில் பல தகவல்கள் வெளியாகின. மெகசின் சிறையிலிருந்து தப்பிக்க முயன்ற கைதி உயிரிழப்பு. 2 அதிகாரிகள் கைது. ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்திற்கு ஐக்கிய தேசிய கட்சி அழைப்பு. முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவிலிருந்து வெளியேறியுள்ளார். லஞ்ச அல்லது ஊழல் குற்றச்சாட்டுகளை விசாரணை செய்யும் ஆணைக்குழுவினால் முன்னெடுக்கப்பட்டு வரும் விசாரணை ஒன்றுக்காக வாக்குமூலம் வழங்குவதற்காக அவர் இன்று முற்பகல் ஆணைக்குழுவிற்கு வருகை தந்திருந்தார். அதன்படி குறித்த வாக்குமூலத்தை வழங்கியதன் பின்னர் அவர் வெளியேறியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தையிட்டியில் சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களை விகாரை பகுதிக்கு பதிவுகளை மேற்கொண்ட பின்னரே அனுமதிப்போம் என பலாலி போலீசார் காணி உரிமையாளர்களுடன் முரண்பட்டமையால் அப்பகுதியில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. தையிட்டி சட்டவிரோத விகாரை அமைந்துள்ள காணி உரிமையாளர்களில் காணி உறுதிகள் வைத்துள்ள 17 பேரின் காணிகளை அளவீடு செய்வதற்காக இன்று விகாரை அமைந்துள்ள பகுதிக்கு வருமாறு 17 பேருக்கு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அழைப்பு விடுத்திருந்தார். இதன்படி காணி உரிமையாளர்கள் விகாரை பகுதிக்கு சென்ற வேளை விகாரை கரையில் போலீஸ் வீதி தடை ஏற்படுத்திய போலீசார் விகாரை பகுதிக்கு செல்வோரின் அடையாள அட்டைகளை பரிசோதித்து பதிவுகளை மேற்கொண்டதுடன் காணி உரிமையாளர்களின் பெயர்கள் அடங்கிய ஒரு பட்டியலை கைகளில் வைத்து சோதனையிட்டு பெயர் பட்டியலில் பெயர் உள்ளவர்களை மாத்திரமே அனுமதிப்போம் என்று கூறியுள்ளனர். அதனால் எமது காணிகளை அடையாளம் காட்ட வருமாறு மாவட்ட செயலர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். அதனால் தான் வந்தோம் பதிவுகளை மேற்கொண்டு போலீஸ் கடுபிடிகளுக்கு முகம் கொடுத்து தான் எமது காணிகளை அடையாளம் காட்ட வேண்டும் என்று கூறினால் நாங்கள் திரும்பி வீடு செல்கிறோம் என போலீசாருடன் தர்க்கப்பட்டனர். அதனால் அந்த இடத்தில் குழப்பமான நிலைமை ஏற்பட்டது. அதேவேளை தென்னிலங்கையில் இருந்த சில பிக்குகள் உள்ளிட்ட தென்னிலங்கை வாசிகள் சிலர் எந்த பதிவுகளும் இல்லாமல் உள்ளே சென்றுள்ளனர் என்றும் அவர்களுக்கு இருக்கும் உரிமை காணி உரிமையாளர்களான எங்களுக்கு இல்லை என போலீசாரிடம் காணி உரிமையாளர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். தற்போது காணி அளவீட்டு பணிகளுக்கான நில அளவை திணைக்கள அதிகாரிகள், தொல்லியல் திணைக்கள அதிகாரிகள், மாவட்ட செயலர் உள்ளிட்ட அதிகாரிகள் வருகை தந்துள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜாவும் வருகை தந்துள்ளார். காலை 8 மணிக்கு அளவீட்டு பணிகள் ஆரம்பமாகும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் காலை 10 மணி வரையில் அளவீட்டு பணிகள் அவையும் முன்னெடுக்கப்படாத நிலை காணப்பட்டது. திரைசேரியிலிருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஹேக்கர்களினால் திருடப்பட்ட சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளர் ஹர்சன சூரிய பிரமுவிற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதற்காக சுகேஸ்வர பண்டார உள்ளிட்ட நவஜனதா பெருமுன கட்சியின் ஆதரவாளர்கள் குழுவினர் இன்று காலை பெலவத்த அக்குரைகுட பகுதியில் உள்ளவரது வீட்டிற்கு சென்றிருந்தனர். அங்கு அவர்கள் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போது சுகேஸ்வர பண்டார உள்ளிட்ட சிலரது மீது சாண தாக்குதல் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினருக்கும் இடையே முருகல் நிலை ஏற்பட்டதோடு நிலைமையை கட்டுப்படுத்துவதற்காக போலீசார் சம்பவ இடத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தனர். $2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் ஹேக்கர்களுக்கு வழங்கப்பட்டமையானது அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயல் என துறைமுகங்கள், சிவில் விமான சேவைகள் மற்றும் வலுசக்தி அமைச்சர் அனுர கருணாதிலக்கு தெரிவித்துள்ளார். ஹம்பாந்தோட்டை மத்தள சர்வதேச விமான நிலையத்தில் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் மற்றும் இலங்கை விமான சேவை நிறுவனம் ஆகியவற்றுக்கிடையே புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடும் நிகழ்வின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த செயல்பாட்டில் பொறுப்பற்ற முறையில் நடந்து கொண்ட அதிகாரிகள் குறித்து விசேட விசாரணைகள் ஆரம்ப
ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பில் ஏனைய தரப்பினர் குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். இதில் அரசு அதிகாரிகளின் பொறுப்பற்ற செயல்பாடு தெளிவாக காணப்படுகிறது. அந்த அதிகாரிகளுக்கு எதிராக தேவையான ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஏற்கனவே எடுக்கப்பட்டுள்ளன. எதிர்காலத்தில் கிடைக்கப்பெறும் விசாரணை முடிவுகளுக்கு அமைய மேலதிக நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்தார். அரசு திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பாரிய நிதி மோசடி விவகாரத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு நேரடி தொடர்பு இருக்கின்றதா என்ற பலமான சந்தேகம் எழுந்துள்ளது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்தார். பத்திரமுள்ள நெல்லு மாவட்டத்தில் உள்ள கட்சி தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இவ்விடயங்களை குறிப்பிட்டார். இந்த நிதி மோசடி சம்பவத்தை பிரீமியர் லோயர் அமைப்பு கண்டறிந்து முறைப்பாடு செய்த பின்னரே வெளிச்சத்திற்கு வந்தது என்று சுட்டிக்காட்டியவர், அதுவரை அரசு இந்த திருட்டை மக்களிடமிருந்து மறைக்க முயற்சி செய்துள்ளமை சந்தேகத்தை ஏற்படுத்துவதாக கூறினார். மேலும் வரலாற்றில் திருட்டுத்தனமான அரசியலில் ஈடுபட்ட ஒரு குழுவிடம் நாடு ஒப்படைக்கப்பட்டதன் விளைவாக இன்று திரைசேரியே கொள்ளையடிக்கப்பட ஆரம்பித்துள்ளது. இதனை ஒரு ஹேக்கர் மீது சுமத்த அரசு முயன்றாலும் இது மிகவும் திட்டமிட்ட ஒரு கொடுக்கல் வாங்கலாகும் என்றும் அவர் சாடினார். திரைசேரி பணம் திருடப்பட்டு மாத கணக்காகியும் நாட்டின் நிதி தொடர்பில் பொறுப்பு கூற வேண்டிய நாடாளுமன்றத்திற்கோ அல்லது போலீஸ் மற்றும் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கோ முறைப்பாடு செய்யப்படாமை பாரிய குற்றச்சாட்டாகும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜேவிபியினரின் கடந்த கால வரலாறு தொடர்பில் சுட்டிக்காட்டியவர், தொழில் புரியாமல் திருடிய பணத்தில் வாழ்ந்தவர்கள் இன்று நாட்டை ஆட்சி செய்கின்றனர் என்றும் விமர்சித்தார். கடந்த கால நிலக்கரி மோசடியின் பொறுப்பராகவே மே மாதம் 1ஆம் வாரத்தில் மின்சார கட்டணம் மீண்டும் அதிகரிக்கப்பட உள்ளது என்று தெரிவித்தவர், உலகிலேயே அதிக விலைக்கு டீசல் கொள்வனவு செய்யும் நாடாக இலங்கை மாறியுள்ளதன் பாதிப்புகளை மக்கள் எதிர்வரும் வாரங்களில் அனுபவிக்க நேரிடும் என்றும் எச்சரித்தார். ஜனாதிபதி அனுரகுமாரவின் கூற்றுப்படி ஒரு உண்டியல் என வர்ணிக்கப்பட்டாலும் இன்று உலகிலேயே பாரிய கொள்ளை இடம்பெற்ற திரைசேரியை கொண்ட நாடு என்ற உலக சாதனையை அவர் படைக்க முயற்சிக்கின்றார் என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வடமராட்சி பகுதியில் உள்ள ஆலயத்தில் இருந்து ராணுவத்தினர் திடீரென வெளியேறியுள்ளனர். வடமராட்சி கிழக்கு நாகர்கோவில் பகுதியில் அமைந்துள்ள நாச்சிமார் ஆலயத்திலிருந்து ராணுவத்தினர் வெளியேறியுள்ளனர். 25 வருடங்களுக்கு மேலாக குறித்த ஆலய பகுதியை கைப்பற்றி குடியிருந்துள்ளனர். திடீரென நேற்று அங்கிருந்த ராணுவத்தினர் வெளியேறினர். ராணுவத்தினர் வெளியேறியதை தொடர்ந்து குறித்த ஆலயத்தில் பக்தர்கள் வழிபாடுகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர். ஆலயத்திலிருந்து வெளியேறிய ராணுவம் அங்கிருந்த அனைத்து கட்டிடங்களையும் முடித்து அழித்துவிட்டு சென்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திடீரென ராணுவம் வெளியேறியது குறித்த தகவல்கள் என்ன என்பது இதுவரை வெளியாகவில்லை. திட்டமிட்ட குற்றக்கும்பல் உறுப்பினர் கனிமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவத்திற்கு உதவி ஒத்தாசை புரிந்ததாக கைது செய்யப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த சட்டத்தரணி தாமரா குமாரி அமீரத்ன நேற்று கொழும்பு மேலதிக நீதவான் அசங்கேஸ் போதரகம் முன்னிலையில் பிரசன்னப்படுத்தப்பட்டார். இதன்போது குறித்த சட்டத்தரணிக்கும் பாரிய அளவிலான போதைப்பொருள் கடத்தல்காரர்கள் மற்றும் திட்டமிட்ட குற்றக்கும்பல் தலைவர்களுக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருந்ததாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்தது. கனிமுள்ள சஞ்சீவவை சுட்டுக் கொன்ற நபர் சட்டத்தரணி போல் வேடமிட்டு வருவதற்கு தேவையான கழுத்துப்பட்டி மற்றும் சட்டத்திரணி அடையாள அட்டை தயாரித்து கொடுத்த குற்றச்சாட்டின் பேரிலேயே இவர் கைது செய்யப்பட்டார். தாக்குதல்தாரியிடம் இந்த சட்டத்திறனின் அடையாள அட்டை கண்டெடுக்கப்பட்டுள்ளதுடன் கெஹல் பத்திர பத்மி, பெக்கோ சமன் மற்றும் கரகட்டா போன்ற முக்கிய குற்றவாளிகளுடன் இவருக்கு தொடர்புகள் இருந்தமையும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. குறிப்பாக மடகஸ்காரில் கரகட்டா கைதாவதை தவிர்ப்பதற்கான ஏற்பாடுகளை இவர் செய்து கொடுத்துள்ளதாக காவல்துறை பரிசோதகர் சமிந்து குணசகர் நீதிமன்றத்தில் குறிப்பிட்டார். மேலும் 2016 முதல் 2025 ஆண்டு வரை இவர் 15 முறை வெளிநாடுகளுக்கு சென்றுள்ளதுடன் கடவத்தை சம்பத் வங்கி கணக்கில் மாத்திரம் 23 கோடி ரூபாய் வரவு வைக்கப்பட்டு அதே அளவு தொகை மீளப் பெறப்பட்டுள்ளது. ஒரு சட்டத்திறனியாக இவ்வளவு பெரிய தொகை ஈட்ட முடியாது என அவரது அலுவலக ஊழியர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அத்துடன் 1990ஆம் ஆண்டு பிறந்த இவர் 1972ஆம் ஆண்டு என போலியாக மாற்றப்பட்ட அடையாள அட்டையை பயன்படுத்தி மக்கள் வங்கியில் 7 கணக்குகளை பேணி வந்தமையும் கண்டறியப்பட்டது. சந்தேக நபர் சட்டத்தரணி இந்த தகவல்கள் அனைத்தும் கட்டாயத்தின் பேரில் பெறப்பட்டவை என வாதிட்டதுடன் தனது சேவை பெறுநருக்கு சிறையில் பாதுகாப்பு வழங்குமாறு கோரினார். இந்த நிலையில் கனிமுள்ள சஞ்சீவ வழக்கில் 28வது சந்தேக நபராக பெயரிடப்பட்டுள்ள இவரை மே மாதம் 7ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். அத்துடன் மே 5ஆம் தேதி குறித்த கொலை வழக்கு விசாரணைக்கு வரும்போது இவரை முன்னிலைப்படுத்துமாறு அறிவுறுத்தப்பட்டது. தமிழ் தேசிய இனத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் மொழி. மொழியை வளர்க்க சனசமூக நிலையங்கள் ஊக்கப்படுத்த வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். கிளிநொச்சி சோரன் பாற்று சரஸ்வதி சனசமூக நிலையத்திற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் கலந்து கொண்டு உரை நிகழ்த்தும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், ஒரு சனசமூக நிலையம் உருவாகினால் நான் நினைக்கிறேன் சமூகத்தில் பல மாற்றங்கள் முன்னேற்றங்கள் ஏற்படும் என்பது கடந்த கால அனுபவங்கள். நான் கிட்டத்தட்ட 6ஆம் வகுப்பு 7ஆம் வகுப்பு படிக்கிற காலத்தில்
எங்களை பாடசாலையில் ஒரு பாடசாலையினுடைய மேடையில் வட்டக்கட்சி மத்திய கல்வியின் மேடையில் இன்டர்நெட் கிளப்புகளால் ஒரு நூலகம் இருந்தது. நாங்கள் ஓடிப்போய் நேரம் கிடைக்கிற நேரம் அதில் இருந்து வாசிக்கிறோம். அதுதான் எங்களுக்கு பெரிய சந்தோஷமாக நாங்கள் பார்க்குறோம். 8ஆம் வகுப்பு படிக்கிற பொழுது தான் கூட வாசிக்க நான் பழகினேன். அந்த காலத்தில் தான் பண்ருட்டி சேதுராமன் வெண் சோதரம் என்ற புத்தகத்தை நான் முதல் படித்து பார்த்தேன். படித்து பார்த்துட்டு நானே எனக்கு நம்பரில் பேர் எழுதி நானே சாத்திரம் எல்லாம் பார்க்க படிக்கிட்டது. அதுக்கு பிறகுதான் வெண் சோதரத்தில் கொஞ்சம் நம்பிக்கை கொண்டதும் அதனால தான். அது அந்த வாசிப்பால் வந்தது. நிறைய புத்தகங்களை படிக்கிறதுக்கான வாய்ப்புகளை சனசமூலியங்கள் தந்தது. யாழ்ப்பாணத்தில் படிக்கிற பொழுது எந்தெந்த மூலைகளில் சனசமூலியங்கள் இருக்கோ ஓடிப்போய் எங்கேயாவது காலையில் முதல்ல பேப்பர் பார்க்குறேன். அப்போ அந்த காலத்தில் திசை என்ற பேப்பர் வந்தது. நிறைய அரசியல் விஷயங்கள் வரும். அந்த திசை பேப்பரை நல்லூர் கன்சாமியோடுக்கு முன்னாலே லோகன் என்றவாள் இருப்பார், எனக்கு எடுத்து வைப்பார். இந்த ஆனந்தன் நேட்ட போய் அந்த பேப்பர் பார்த்து வெள்ளிக்கிழமை டீ குடிச்சு சாப்பிட்டு வெளிக்கிட்டு வருவேன். அண்மையில் நான் அவற்றை வீட்டுக்கிட்ட தான் ஒரு வீடு எடுத்துருக்கிற பொழுது இந்த பிள்ளைகளுக்கு அவர் சொன்னாராம், இந்த கொப்பருக்கு நான் தான் அரசியல் படிப்பிச்சேன். அந்த நேரம் வாசிக்கிறதுலே ஒரு ஆர்வம். கல்வியங்காட்டில் ஒரு சன்சமூலியம் தன்யசிங்கம் சொல்லிட்டு அக்கௌண்ட்ஸுக்கு போகிறோம்னா நாங்கள் அதில் போய் பேப்பர் பார்த்து தான் போவோம். ஏனென்றால் ஒரு கிராமத்தினுடைய வளர்ச்சியில பிள்ளைகளை வாசிக்க தூண்ட வேணும். அப்போதான் அவர்களது சமூகத்தை அறிவார்கள். உலகத்துல சனசமூலியங்கள் மீது நம்பிக்கை கொண்ட ஒரு முதல் நாடு நோர்வே. ஸ்வீடன்லேருந்து நோர்வே விடுதலை பெற்றது. ஒரு பெரிய நீண்ட கடல் பிரதேசம் நோர்வே. பின்லாண்டும் நோர்வேண்ட கொஞ்சம் இடத்த வச்சிருந்தது. ஆனா அதே நேரம் ஸ்வீடன் தான் நீண்ட பெரும் நிலப்பரப்பை வச்சிருந்தது. அப்ப நோர்வே ரத்தம் சிந்தாமல் யுத்தம் புரியாமல் அவர்கள் இந்த ஸ்வீடன்ல இருந்து விடுதலை பெற்றுட்டாங்க. பெரிய நீண்ட கடல் நிலப்பரப்பை கொண்டாள் நோர்வே. பின்லாண்டும் இருந்த நோர்வேயை விட்டுட்டாங்க. இந்த நோர்வே செய்த முதலாவது வேலை ஒவ்வொரு கிராமங்களையும் ஒரு சனசமூலியத்தை உடனே திறந்தது. ஏன்னா நோர்வேல இருந்த மக்கள் எல்லாருக்கும் என்ன மொழி தெரியும் என்றால் ஸ்வீடிஷ் மொழி தான் தெரியும். நோர்வேஜ் என்ற மொழி தெரியாது. அவர்கள் தந்த தாய்மொழி தெரியாது. அவர்கள் ஸ்வீடன் மொழியைத்தான் படிச்சிருந்தார். அப்ப இந்த நோர்வே விடுதலை பெற்றவன முதல் செய்த வேலை சனசமூக நிலையங்களை நிறுவி தங்களுடைய மொழியை அந்த சனசமூக நிலையங்களுக்கு ஊடாக ஒரு குறுகிய ஆண்டுகளுக்குள்ள கொண்டு வந்தார். தன்னுடைய தாய்மொழி, தன்னுடைய இனத்தினுடைய அடையாளம், தன்னுடைய நிலப்பரப்பு, நோர்வேக்கான அடையாளத்தை கொண்டு வர்றதுல சனசமூக நிலையங்கள் மிகப்பெரிய பங்களிப்பை கொடுத்தன. இதாலதான் இன்றைக்கு எங்கட இடங்கள்லையும் இங்க சனசமூக உத்தியோகத்தர்களும் வந்திருந்தார்கள். அது மிக முக்கியத்துவம் வருது. நாங்கள் யுத்தம் கடுமையா நடைபெறுற காலங்கள்ல எந்த அறிவு கட்டியவரையிலும் முந்தி விடுதலை புலிகள் ஒரு போட் சந்திக்கு சந்தி ஒரு போட் போட்டிருப்பார்கள். உருமல் ரெண்டு மேல் எழுதியிருக்கு. உங்களோட சில பேருக்கு ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன். இத்தாவில் சந்தியில ஒன்று இருந்தது. நான் வேம்படுகளில் படிப்பிக்கல 94ஆம் ஆண்டு அந்த மூலையில பள்ளிக்கூட மூலையில அப்படி ஒரு கருத்த பிளாக் போர்ட், அதுல உருமல் ரெண்டு மேல் எழுதி இருக்கும். புலி அப்படி பாயிற மாதிரி ஒரு சின்னம் இருக்கு, பாய் சின்னம் இருக்கு. அதுல ஒருத்தர் வந்து காலமும் எழுதுவார், இந்த என்ன பிரச்சனை, என்ன நடந்தது, அப்ப என்னென்ன விஷயங்கள், மக்கள் கூட்டமா வாசிப்பாங்க. பிறகு பின்னேரம் அழிச்சு போட்டு பின்னேற நடந்த சம்பவங்கள் எழுதுவார். நாவக்குழி கேம்ப் அடிச்ச விஷயம் அதெல்லாம் நான் படித்தேன். இதெல்லாம் அந்த காலத்துல இந்த சனசமூலியங்கள், இந்த விளம்பர பலகைகள், உருமல்களுக்கு கூடாகத்தான் நாங்கள் பார்த்தோம். இப்ப எல்லாத்த கையிலையும் போன்று நானும் இந்த பொறுமையை விளக்காம இதுல வச்சு போன கொஞ்ச நேரம் பார்த்துட்டேன். உங்களோட கையிலையும் போன்று வீட்டுல பிள்ளைக்கு போன கொடுத்தாதான் நித்திர கொள்ளும். வயது போன அம்மாக்கு அப்பாவுக்கு நாங்க வீடியோ கால் கொடுத்தாதான் நாவே சந்தோஷமா இருக்கிறேன். இதுதானே இப்ப யதார்த்தம். கால மாற்றம் தான் அது. ஆகவே இந்த கால மாற்றத்துக்குள்ளேயும் நாங்கள் ஒரு சனசமூலியத்தை அமைக்க வேணும் என்று நினைக்கிறோம் என்றால் அது உண்மையா ஒரு மிகப்பெரிய கொடை. பிள்ளைகளை வாசிக்க பழக வேணும். நிறைய பிள்ளைகளை பாருங்கள், அவர்கள் யூடியூப்ல பார்க்கிறார்கள், பேஸ்புக்ல கொஞ்சத்தை பார்க்கிறார்கள், ஆனா எழுத சொன்னா எழுத மாட்டாங்க. நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நிறைய ஆசிரியர்கள் என்னுடைய காரியத்துக்கு வாராங்க. அதுக்காக இருக்கிற ஆசிரியர்களை கூட சொல்ல இல்லை, வாரார்கள். வெளிநாட்டுக்கு அசூல் லெட்டர் வேணும். அப்படின்னா ஒரு முடல் கடிதம் கொடுத்து படிக்க பண்ணி இப்படி கிட்டத்தட்ட இந்த மாதிரி முடல் எடுக்கணும் எழுதி கொண்டு வாங்க வந்தால் கிட்டத்தட்ட 9 தரம் 10 தரம் கொண்டு வந்தாலும் கடிதம் பிள்ளைதான். இல்லையெல்லாம் எழுத்து பிள்ளையா இருக்கு, அல்லது அவரோட வசன அமைப்பு பிள்ளையா இருக்கு. அந்த அளவுக்கு எங்களால கடிதம் எழுத முடியாமல்
எங்கள்ட்ட ஒரு சமூகம் இருக்கு. இது காரணம் நாங்க வாசிக்கிறது, எழுத்துக்களை திருத்தி நாங்கள் படிக்கிறது இல்லை. ஆகவே இந்த சரஸ்வதி சனசமூக நிலையம் நிறைய வாசிக்க தூண்டவும், தூண்டினால்தான் பிள்ளைகளிடம் தன்னுடைய மொழி பற்றிய தெளிவை உருவாக்கலாம். ஏன் ஒரு மொழி என்பது ஒரு இனத்தின் அடையாளம். அதான் சொல்லுவார்கள், முகம் அழிந்து போனால் அந்த சீமான பேச்சு ஒன்று, உங்க முகம் அழிந்து போனால் உன்னை பார்க்கலா, உன்னை யார் என்று சொல்லலாம். அது மாதிரிதான் மொழி அழிந்து போனால் நாங்கள் தமிழர் என்று சொல்லலாம். எங்களோட மொழி, தமிழ் தேசிய இனத்தினுடைய மிகப்பெரிய அடையாளம் மொழி. மொழியை நாங்கள் படிக்க வேணும் என்றால் சனசமூகம் எங்களுக்கு முக்கியத்துவமான சரியான ஒரு தூர நோக்கோட, மிகவும் நீங்கள் தூர எண்ணங்களோட, அண்ணன் செல்வராஜா, சுரேன், நீங்கள் எல்லாரும் இந்த ஊர் மக்கள் சேர்ந்து ஒரு நல்ல கைங்கரியத்தை எடுத்திருப்பது பாராட்டுக்குரிய. காலச்சூழலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை கையாண்டிருக்கிறீர்கள். இந்த சனசமூகம் ஒரு வெற்றிகரமானதாக 2025 ஆண்டு உயர்தர பரீட்சை பெறுபவர்களின் அடிப்படையில் 2025 மற்றும் 2026 கல்வியாண்டிற்கான பல்கலைக்கழக பிரவேச விண்ணப்பங்கள் இன்று முதல் மே 19ஆம் தேதி வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. 2025 உயர்தர பெறுபவர்களின்படி 1,76,527 மாணவர்கள் பல்கலைக்கழக பிரவேசத்திற்கு தகுதி பெற்றுள்ளனர். கடந்த மார்ச் மாதம் 31ஆம் தேதி இரவு கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை பெறுபவர்கள் வெளியிடப்பட்ட நிலையில் இம்முறை பரீட்சைக்கு 2,81,810 பரீட்சார்த்திகள் தோற்றியிருந்தனர். இதற்கிடையில் 111 பரீட்சார்த்திகளின் பெறுபவர்கள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக பரீட்சை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2025 உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களில் 30,000க்கும் மேற்பட்டோர் அனைத்து பாடங்களிலும் சித்தி அடையவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. இம்முறை உயர்தர பரீட்சையில் அனைத்து பாடங்களிலும் ACTA பெற்ற பாடசாலை மாணவர்களின் எண்ணிக்கை 7,477 ஆகும். இது 3.38% ஆகும். மேலும் 823 தனியார் பரீட்சார்த்திகளும் அனைத்து பாடங்களிலும் ACTA பெற்றுள்ளனர். சர்வதேச தொழிலாளர் தினமான நாட்டில் உழைக்கும் மக்களின் தினத்தை கொண்டாடும் இந்த தருணத்தில் நாட்டின் உழைக்கும் மக்களின் உரிமைகளை பாதுகாத்து நாட்டின் அனைத்து மக்களுக்கும் சௌபாகியத்தை ஏற்படுத்தும் திட்டம் ஒன்றுக்கு முக்கிய அடியை எடுத்து வைப்பதற்கு ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்பார்க்கின்றது. இப்போது நடைமுறையில் காணப்படும் காலாவதியான அரசியல் கலாச்சாரத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்து தற்போது நாட்டில் அரசியல் சூதாட்டத்திலிருந்து விலகி கொள்கை அடிப்படையில் நாட்டை கட்டியெழுப்பும் நடுத்தர பாதையில் சமூக ஜனநாயக மற்றும் சமூக சந்தை பொருளாதாரத்தின் வழியாக முன்னோக்கி பயணிக்க நாம் தயார் என்று எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்தார். நேற்று விசேட கூற்றை முன்வைத்து தெரிவிக்கும் போதே இவ்வாறு தெரிவித்தார். எனவே இந்த பயணத்தில் கைகோர்க்குமாறு ஐக்கிய தேசிய கட்சிக்கும் ஐக்கிய தேசிய கட்சியின் சகல ஆதரவாளர்களுக்கும் நாட்டின் முன்னேற்றத்திற்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்டு வரும் முற்போக்கான சகல மக்களுக்கு மிகுந்த மரியாதையுடன் அழைப்பு விடுக்கின்றேன். ஐக்கிய மக்கள் சக்தியோடு கைகோர்த்துக் கொள்வதற்கு எதிர்வரும் மே மாதம் 1ஆம் தேதி கொழும்பு மாளிகாவத்தை PD சிறிசேன விளையாட்டு மைதானத்திற்கு லட்சக்கணக்கில் வந்து ஒன்றாய் இணையுமாறு அழைப்பு விடுக்கிறேன் என்று எதிர்க்கட்சித் தலைவர் இங்கு மேலும் தெரிவித்தார். வீதி அபிவிருத்தி அதிகார சபை நிதி முறைகேடுகளை அரசு குறைத்து மதிப்பிட முயல்கின்றது. ஆனால் ஒப்பந்ததாரர்களுக்கு தவறுதலாக அனுப்பப்பட்ட தொகையில் 51 மில்லியன் ரூபாய் இன்னும் கணக்கில் காட்டப்படாமல் மாயமாகவே உள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார். வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் இரட்டை கொடுப்பனவுகள் குறித்த குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை என பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன அண்மையில் தெரிவித்த கருத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையிலேயே நாமல் ராஜபக்ச தனது எக்ஸ் தளத்தில் இந்த பதிவை இட்டுள்ளார். இவ்வாறு தவறுதலாக கைமாறிய தொகையில் 51 மில்லியன் ரூபாவுக்கும் அதிகமான தொகை இதுவரை மீளப்பெறப்படவோ அல்லது கணக்கில் காட்டப்படவோ இல்லை. உத்தியபூர்வ ஆவணங்களை உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டும் போது அந்த அடிப்படையில் பிரதியமைச்சர் பிரசன்ன குணசேன இதனை மறுக்கின்றார். அத்துடன் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க இந்த விவகாரத்தில் அமைதி காப்பதையும் அரசின் மறுப்பு அறிக்கைகளையும் அவர் கடுமையாக சாடியுள்ளார். மக்களின் வரைபடம் முறையாக கையாளப்படுகின்றதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் அகதியாக வசித்து வரும் 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் தன்னை மீண்டும் இலங்கைக்கு அனுப்புமாறு மேற்கொண்ட போராட்டத்திற்கு மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச ஆதரவு தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதளத்தில் அதாவது தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை இட்டு குறித்த இளைஞர் தாயகம் திரும்ப வெளிநாட்டு அமைச்சர் தலையிட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு கடந்த 19ஆம் தேதி தனது சொந்த நாடான இலங்கைக்கு அனுப்புமாறு 37 வயதுடைய இலங்கை தமிழர் ஒருவர் போராட்டம் ஒன்றை நடத்தியுள்ளார். தான் 6 வருடம் புலல் சிறைச்சாலையிலும்
இருந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் 25 வருடங்கள் அனாதையாக வாழ்வதால் தனது தாய் தந்தையிடம் செல்ல வேண்டும் என்று அழுது புலம்பும் காணொளி ஊடகங்கள் வெளிவந்துள்ளது. அதை மேற்கோள் காட்டியே நாமல் தனது பதிவை செய்துள்ளார். அந்த பதிவில் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது: ஒரு இளைஞன் தனது எதிர்காலத்திற்காக கெஞ்சுவதை காண்பதை இதயம் உருக்கும் செயலாகும். தமிழ்நாட்டில் உள்ள இலங்கை வம்சாவளி அகதிகளின் நிலைமை இன்னும் கவலைக்குரிய விடயமாகவே உள்ளது. அடையாள பிரச்சினைகளால் மேலும் பல இளைஞர்களின் உயிர்கள் பறிபோவதை எம்மால் அனுமதிக்க முடியாது. அந்த இளைஞன் பாதுகாப்பாக மீண்டும் தாயகம் திரும்புவதை உறுதி செய்வதற்காக வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் இதில் தலையிட்டு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். அல்லைப்பட்டி மண்கும்பான இடையே நண்டு தொழிற்சாலையின் முன்பகுதியில் உள்ள தரிசு காணியில் காணப்பட்ட புதர்களுக்கு விசமிகள் தீமூட்டியதில் பாரியளவிலான புற்றறைகள் எரிந்து நாசமாகியுள்ளன. குறித்த சம்பவம் நேற்று அதிகாலை இடம்பெற்றுள்ளது. அத்துடன் இந்த தீயினால் ஏற்பட்ட புகையின் காரணமாக வீதியால் மக்கள் செல்ல முடியாத நிலையும் உருவாகியுள்ளது. ஊர்காவற்றுறை யாழ்ப்பாணம் வீதியின் பிரதான போக்குவரத்து வீதியில் இந்த நாசகார வேலையை விசமிகள் மேற்கொண்டதை சமூக நலன் விரும்பிகள் காவல்துறையினருக்கு தெரியப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து யாழ் மாநகர சபையின் தீயணைப்பு வாகனம் வரவழைக்க தீயை கட்டுப்படுத்த துரித நடவடிக்கை எடுக்கப்பட்டது. தற்போது நிலவும் வெப்பமான காலநிலையினால் நீர்வளம் வேகமாக வற்றி வரும் நிலையில் புற்களும் சருகாகி வரும் நிலை காணப்படுகின்றது. இதனால் கால்நடைகளின் உணவு தேவையை நிவர்த்தி செய்யும் புற்றறைகளும் அற்று வரும் நிலையில் இவ்வாறு விசமத்தனமான தீமூட்டல்களால் அவை முற்றாக அழிவுறும் பரிதாப நிலை ஏற்படுகின்றது. எனவே இவ்வாறான தீமூட்டல் செயல்களை செய்வோர் கண்டறியப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு மகசின் சிறைச்சாலையில் ஏற்பட்ட சம்பவத்தில் கைதியொருவர் உயிரிழந்தது தொடர்பாக ஜெயிலர் ஒருவரும் பாதுகாவலர் ஒருவரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் குறித்து சிறைச்சாலை திணைக்களம் விசேட விசாரணையை ஆரம்பித்துள்ளதாக அதன் ஊடக பேச்சாளர் AC கஜநாயக்க தெரிவித்தார். உதவி சிறைச்சாலை அத்தியட்சர் ஒருவரின் தலைமையில் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நேற்று காலை மகசின் சிறைச்சாலையில் நடந்த ஒரு சம்பவத்தில் 2 கைதிகளும் சிறை அதிகாரி ஒருவரும் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டனர். அவர்களில் ஒரு கைதி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். போதைப்பொருள் குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த 38 வயதுடைய கைதியே இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது. 2 கைதிகள் சிறை அறைகளை விட்டு வெளியேறி தப்பியோட முயன்ற போது அதனை தடுக்க ஒரு சிறை காவலர் முயன்ற போது அங்கு நடந்த ஒரு சம்பவத்தில் அவர்கள் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இச்சம்பவம் தொடர்பாக பொருளை போலீசாரிடம் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் பொருளை போலீசார் இது குறித்து விசேட விசாரணைகளை ஆரம்பித்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் மேலும் தெரிவித்தார். எட்டவீர கொல்லேவ ஹோன் கொல்லேவ பிரதேசத்தில் கைக்குண்டொன்று 52 T56 ரக தோட்டாக்கள் மற்றும் 39 மில்லிமீட்டர் ரக தோட்டாக்கள் ஆகியவற்றுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். எட்டவீர கொல்லேவ போலீஸ் நிலைய உத்தியோகர்கள் குழுவிற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த சோதனை நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. இவ்வாறு கைது செய்யப்பட்டவர் எட்டவீர கொல்லேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 40 வயதுடைய முன்னாள் ராணுவ வீரர் என தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை எட்டவீர கொல்லேவ போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் கைதான பிக்குகளில் 20 பேர் போதைப்பொருள் பயன்படுத்தியுள்ளதாக நீதிமன்ற அறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த 26ஆம் தேதி தாய்லாந்து வருகை தந்த 22 பிக்குகள் சுமார் 110 கிலோகிராம் குஷ் மற்றும் ஹேஷ் போதைப் பொருட்களை பயண பொதிகளில் மறைத்து வைத்திருந்த நிலையில் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்களின் பெறுமதி சுமார் 110 கோடி ரூபாவுக்கும் அதிகம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்ட 22 பிக்குகளும் நீர்கொழும்பு மேலதிக நீதிவான் சுபானி அபேசகர முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து அவர்களை 7 நாட்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்ய உத்தரவிடப்பட்டுள்ளது. அதே நேரம் கைது செய்யப்பட்ட 22 பௌத்த பிக்குகளில் 20 பேர் போதைப் பொருள் பயன்படுத்தியுள்ளதாக நீதிமன்றத்திற்கு அறிக்கையிடப்பட்டுள்ளது. இவ்வாறான பின்னணியில் குறித்த சம்பவம் தொடர்பில் மகாநாயக்க தேரருடன் புத்த சாசன அமைச்சில் இன்று விசேட கலந்துரையாடல் இடம்பெறவுள்ளது. சியாம், அமரபுரம் மற்றும் ராமஞ்ச் ஆகிய 3 பௌத்த பீடங்களின் மகாநாயக்க தேரருடன் இந்த சந்திப்பு இடம்பெறவுள்ளதாக புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார விவகார அமைச்சின் செயலாளர் WP சேனாதீர தெரிவித்தார்.